ஏன்னா ஆக்சுவலாக ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் இதெல்லாம் உடையும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாங்கின 1.5 வருஷத்தில் இங்கே வந்து டோ பண்ணி ஏகப்பட்ட வேலையாயிடுச்சுங்க. டு மை சேனல் ஸ்குவாட். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா அண்ணனோட ஒர்க் ஷாப் தாங்க வந்திருக்கோம். நம்ம M50 வந்துட்டு முன்னாடி இருக்கிற பிரேக் லிவர் கிளச் லிவர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் மாற்ற போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போய் ஃபுல்லாக பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம வண்டியில் இருக்க சில பல ஸ்பேரெல்லாம் மாற்றலான்னு வந்துட்டோம். ஏன்னா ஆக்சுவலாக ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. இந்த சைடு கிளச் லிவர் பிரேக் லிவரும் போயிடுச்சு, இந்த பக்கம் இருக்க கிளச் லிவரும் போயிடுச்சுங்க. அது வந்துட்டு எனக்கே ஒரு எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் தான். எனக்கு கொஞ்சம் அது மனசு கஷ்டமாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இன்ஜின் ஆயிலும் மாற்றணுங்க. இன்ஜின் ஆயில் எமலூப்லேயே வாங்கியாச்சு. ப்ளஸ் வந்துட்டு கார்பன் ஆயில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள்லாம் இன்ஜின் ஆயில் மாற்றினீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு ப்ளஸ் வந்துட்டு கார்பன் ஆயிலையும் சேர்த்து மாற்றிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பெட்ரோல் மைலேஜ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக தரதுக்கு இது உதவும். இன்ஜின் ஆயில் வந்துட்டு நீங்கள் எமகா வச்சுருந்தீங்கன்னா எமலூபை மோஸ்ட்லி அதைவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா கம்பெனி ஆயில் போட்டால் தான் கொஞ்சம், ஏன்னா நம்ம 155cc தான். நீங்கள் ஹெவி இன்ஜின் ஆயில் போட்டிங்கன்னா கொஞ்சம் அது வந்துட்டு புஷ் பண்ணுறதுக்கு லேட் ஆகுங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்பெனி ஆயில் ப்ளஸ் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபில்டரும் மாற்றிடுவோம். எப்பயுமே ஆயில் மாற்றும் போது ஆயில் என்ன நிலமையில் இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக ஒரு 2 to 3 months ஆயிடுச்சுங்க ஆயில் மாற்றியே. தலைவரும் பார்த்துட்டிங்கன்னா இன்ஜின் ஆயிலை கழட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பழைய இன்ஜின் ஆயில் இருக்க நிலைமையை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க. ரொம்ப மோசமான நிலைமையில தாங்க இருக்குது ஆயில். ஆயிலே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. என்ன அளவுக்கு டார்க் ஆயிடுச்சு. ஆயில் ஃபில்டர் இதுலண்ணா ஆக்சுவலாக ஆயில் ஃபில்டர் இதில் மாற்றுவாங்க. அடுத்தபடியாக ஆயில் ஃபில்டர் மாற்றும் திருவிழா. இதுவும் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் டெஸ்ட் அடிச்சு கிடக்கும்னு நினைக்கிறேங்க. ஆயில் ஃபில்டரின் நிலைமை. டஸ்ட் இருக்கு, நவீனம் உள்ள டஸ்ட் இருக்கு, அதை ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கு. மறந்துட்டுங்க. ரீசெண்டாக வந்துட்டு நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட்டுமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட்டுமே புதுசாக மாற்றிருக்கோம். ஏன்னா நான் கோயம்புத்தூர் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது வர வழியிலே செயின் கட் ஆயிடுச்சுங்க. அது ரொம்ப பெரிய சங்கட்டத்துக்கு உள்ளாக்கிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு பைக்கெல்லாம் எடுக்கும்போது நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவழியில் நின்றுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஸ்குவாட். அதுவும் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து டோ பண்ணி ஏகப்பட்ட வேலையாயிருச்சுங்க. அடுத்ததா சிட்டிக்கு வந்துட்டு புது சிப்பை மாட்ட போகிறோம். பழைய சிப்பை கழட்டிட்டு இந்த நிலைமையில இந்த ஆயில் ஃபில்டரு அந்த நிலைமைக்கு மாறிடுச்சுங்க. ஓகே, ஆயில் ஃபில்டரும் மாற்றியாச்சு. இன்ஜின் ஆயில் சொல்லப்போனால் நம்ம இன்ஜின் ஆயிலுக்கு வந்துட்டு ஒரு லெவல் இருக்குங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு ஃபுல்லாக ஊற்றினு நினைப்பாங்க. MT-15 பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஃபுல்லாக ஊற்றினு நினைப்பாங்க. அது R15 வேணால் ஃபுல் இன்ஜின் ஆயில் ஊற்றலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 900 ml அந்த அளவுக்கு ஊற்றினாலே போதுங்க. 1 லிட்டர் இன்ஜின் ஆயில் வாங்குவோம், அதில் 900 ml ஊற்றினாலே போதும். ஏன்னா அதுக்கு மேலே ஊற்றினா கெப்பாசிட்டி அதிகமாக போகிற மாதிரி ஆயிருங்க. உங்க கண்ணுக்கு இதுல அங்க போய் பாருங்க, அங்க இருப்பாரு. இங்க
ஓகே, அடுத்தபடியா புதுசா வாங்கின இன்ஜின் ஆயில் ஊத்த ஆரம்பிச்சாச்சுங்க ஸ்குவாட். இந்த சின்ன பசங்க பாத்துட்டீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஸ்குவாட். நாங்களும் சின்ன பையனாக்கும் இந்த மாதிரி தான் சைக்கிள் டயரு வண்டி டயர் எல்லாம் தேடி சுத்திட்டு இருப்போம். ஆமா, அதெல்லாம் ஒரு கணக்காலம். 1 லிட்டர் தான். 1 லிட்டர் ஆனா இன்ஜின் ஆயில் 1 லிட்டர் ஊத்தக்கூடாதுன்னா அதுல எவ்வளவு எம்எல் ஊத்த சொல்ல? 850. ஓகே ஜி, வண்டி லாங் போகுதுங்க. 850 ஊத்த ஆரம்பிச்சிட்டாரு. 850, ஆமா 850 to 900 ml தான் ஊத்துவாங்க ஸ்குவாட். நல்ல அழகா இருக்குது இல்ல? எப்படி இருக்கு பாத்தியா? கோல்டு வினர் ஆயில் மாதிரி. மெயின் மேட்டரான ஸ்க்ளச்சும் பிரேக் லிவரும் தாங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் இதெல்லாம் உடையும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாங்கின 1.5 வருஷத்துல நின்றுட்டு இருந்த வண்டி கீழே சாஞ்சு மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பரவாயில்ல. என்ன வண்டி கழுவுறது வேணா வீடியோ எடுத்து அவ்வளோ லைவ் யூடியூப். ஆமா ஜி, டிஎன் வேண்டரர். ஓகே, இதுதான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ளச்சோட லிவருங்க. உள்ளுக்குள்ளே அந்த ஸ்க்ளச் கேபிளும் போயிட்டுருக்கு. கொஞ்சம் பிசர் தட்டினாலும் ஸ்க்ளச் கேபிள் எடுத்துகிட்டு போயிடும். இன்னும் கொஞ்சம். ஓகே, ஓகே ஸ்குவாட், ஃபைனலாக எல்லாத்தையுமே மாற்றியாச்சு. அடுத்ததான் அந்த கார்பன் ஆயில் அதை மட்டும் ஊற்றினோம்னா வேலை முடிச்சுங்க. நான் கூட எப்படி ஒரு 1 or 2 hours ஆயிரும்னு நினச்சேன். பட் அவர் ஒரே ஆளாக டக்குன்னு முடிச்சு விட்டாருங்க. இன்ஜின் ஆயில் ப்ளஸ் வந்துட்டு ஸ்க்ளச் லிவர், பிரேக் லிவர் ரெண்டுமே மாற்றியும் விட்டாரு. பரவாயில்ல, வேகமாகவும் வேலை முடிஞ்சிருச்சு. நீங்களாம் முடிஞ்ச அளவுக்கு பைக் வச்சுருக்கவங்களாம் இருந்தீங்கன்னா வண்டியை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா செயினாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டயர், ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம மாற்ற மட்டும் அது பெரிய செலவாக கொண்டு போய் விட்டுரும். எது அப்பப்போ கையோட மாற்றிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. கார்பன் ஆயில் வாங்கினது வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஏன்னா 3 லிட்டர் பெட்ரோல் உள்ள இருந்தால் தான் அண்ணன் ஊற்றணும்னு சொல்லிட்டாரு. ஓகே, அவங்க வந்துட்டு ட்ரிப்பு போகும்போது அந்த ஆயில் ஊற்றிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.